மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் அது ஏன் மாற்றப்பட்டது என்பதையும் அதற்கான காரண காரியங்களை குறித்து நாம் கடந்த பாடத்திலே படித்தோம். அது எதற்கு மாற்றப்பட்டது என்று பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அதிலே நிலைத்திருக்கவில்லை. அது பயனற்றது, பலவீனமாயிருந்தது, பிழை இருந்தது, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யவில்லை, மனசாட்சியை பூர்ணப்படுத்தவில்லை, அது நிழலாயிருந்தது. வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் நிழலாயிருந்தது மாத்திரமல்ல, ஒளிந்து போகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், கொல்லுகிற ஊழியம், அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு திரும்ப கொண்டு செல்கிற ஊழியம், சத்துருவை பகைக்கிற ஊழியம், அது குறிப்பிட்ட சாராருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். அது புறஜாதிகளுக்குரியதல்ல, விடுதலையாக்கி நீதிமானாக்க முடியாமல் இருந்தது. அதாவது விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படக்கூடாதிருந்த ஒரு பிரமாணம். அப்படியானால் உடனே கேட்டுக்கொண்டிருக்கிற எதிர்தரப்பிலே கேள்வி இப்படி வருகிறது: அப்படியானால் இப்படிப்பட்ட பிரமாணங்களை இன்று நாம் ஏன் படிக்க வேண்டும்? இன்று ஏன் நாம் வாசிக்கிறோம்? இன்று ஏன் அந்த வேதாகமத்தில் இருக்கிறது? அது இல்லைன்னா என்ன? நம்ம அதை படிக்கலைன்னா என்ன? அது படித்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்போதும் போல அன்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்தது, இப்பொழுதும் கேள்வி இருக்கிறது. ஆனால் திரும்ப நம்ம நினைவூட்ட ஆசையா இருக்கிறோம். ஆகையினால இந்த பிரமாணத்தை எதுக்கு நாமோ வாசிக்கணும்? எதுக்காக பிரசங்க நேரத்திலையும் வேதாகம வகுப்புகளையும் வீட்டு வேத வகுப்புலையும் எதற்காக இதை நாம படிக்கிறோம்? மோசையினுடைய பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா யூதர்களுக்கு இருந்தது. கலாத்தியர் 3:24-25 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. அதாவது யூதர்களுக்கு சரியாக பொருந்தும். விசுவாசம் வந்த பின்பு உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லண்டு 25 வசனம் சொல்றார். சரி, பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை கர்த்தர் ஏன் புதிய ஏற்பாடு பிரசங்கிக்கும் போது பயன்படுத்துகிறார்? எதுக்குன்னு காரண காரியம் சொல்றார். அது என்ன காரணம் என்றால், அது நமக்கு திஷ்டாந்தமும், அதாவது ஒரு மாதிரியாக எச்சரிக்கையாகவும் இருக்குன்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 10:5-11 வரைக்கும். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இங்கு சொல்கிற அந்த காட்சியை பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் அவர்களுக்கு சம்பவித்த அந்த செயல்கள் நமக்கு எச்சரிப்படும்படியான ஒரு திஷ்டாந்தங்களாக வைக்கப்படுகிறது. அதை சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகக்கூடாது என்பதற்காக நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. 8ஆம் வசனம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல வேசித்தனம் பண்ணக்கூடாது என்று சொல்றாங்க. 9ஆம் வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. பாருங்க, தேவனையும் பரீட்சை பார்க்க கூடாது, கிறிஸ்துவையும் பரீட்சை பார்க்க கூடாது. நாம பார்க்க கூடாதுன்னு சொல்றார். அவங்கள சொல்லிட்டு தான் நம்மள சொல்றாரு. அப்ப எதுக்கு தான் சொல்றாரு? அதான் எச்சரிப்புன்னு சொல்றாரு, திஷ்டாந்தங்கன்னு சொல்றாரு. அப்ப கிழிச்சு போட்டா அதை படிக்கலைன்னா எங்கிருந்து அந்த எச்சரிப்பையும்
எங்கிருந்து அந்த தண்டிக்கப்பட்ட மாதிரியும் நம்மால காட்ட முடியும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு என்ன இருக்கு பாருங்க. ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட, ஒரு செயலுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாதிரி இருந்தாதான் அதை எடுத்து படிச்சு பார்த்து நமக்கு இது போல ஆகாம இருக்கலாம், ஆனா நாம் அது போல செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும். 1 Corinthians 10:10 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எங்கேயாவது அப்படியே நீங்க அழிந்து போவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. நமக்கு சொல்ற காட்சிகள் எல்லாம் எச்சரிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறது, திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தில் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ இதை கிழிச்சு போட்டலாமா, அங்கிருந்து மறைச்சு வச்சிடலாமா, அல்லது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டா அதை படிக்கணுமா? அவங்க படிக்கும்போது நாமளும் படிப்போம். நோவா காலத்து சம்பவங்கள், லோத்து காலத்து சம்பவங்கள் ஆவியானவர் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேசுகிறார்? 2 பேதுரு 2:5-6 பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் கொமாரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து. அவ படிக்கணுமா வேண்டாமா, இல்ல மறைச்சு வச்சிடலாமா, கிழிச்சு போட்டுடலாமா? பாருங்க, அது என்னவா இருந்தாலும், பழைய ஏற்பாடா இருந்தாலும், பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாக இருந்தாலும், நம்ம படிக்கன்னு சொல்லும் போது படிச்சாதான் எச்சரிப்பை கொடுக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளும்படி ஏன் போதிக்கிறாரு? இவரே ஒரு சட்டங்களை சொல்ல முடியாது. பாருங்க, காரியங்களை சரியாய் அறிந்த நீதிமான்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நடந்த ஒரு நிகழ்வை ஒரு மாதிரியாக வைத்து பேசுகிற பொழுது, எச்சரிக்கையாக வைத்து பேசுகிற பொழுது, ஆமா நமக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். தேவன் ஞானம் உள்ளவர். லூக்கா 17:32 சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு? 33 தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். மோசேயின் காலத்திற்கு முன் வாழ்ந்த ஏசாவை பற்றி கர்த்தர் என்ன காரணங்களுக்காக எபிரேய கிறிஸ்தவங்க பேசுறாருங்க? 16:2 எபிரேயர் 12:15-17 வரைக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் பேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாருங்கள். யாரை காட்டுறாருங்க? ஏசாவை போல. ஏன் இவங்களை மட்டும் சொல்ல முடியாது? சரி, இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பழைய பிரமாணமோ அதுக்கு முந்தின பாடங்களும் நமக்கு இல்லாம போச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எதை சொல்ல முடியும்? அவரே சொல்லும் போது நாம ஏன் கிழிச்சு போடணும்னு கேட்கணும்? நாம ஏன் அதை படிக்கக்கூடாதுன்னு கேட்கணும்? பாருங்க, ஒரு நோக்கங்களுக்காக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்களை பற்றி என்ன காரணத்திற்காக பேசுகிறாரோ அதே காரணத்திற்காக நாம் பேசணுமா? விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள், நம்மாலும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அது நமக்கு கொடுக்கிறது. எபிரேயர் 11:19-40 11ஆம் அதிகாரம் முழுதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இவங்க எப்படி ஜெயித்தாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி போராடினாங்க, எந்த மாதிரி ஜெயித்தாங்கன்னு விசுவாசத்தின் மூலமாக சொல்றாங்க. மோசேயின் பிரமாணத்திற்கு முன்பு வாழ்ந்த ஆபிரகாமை பற்றி நம்மிடத்தில் ஏன் அடிக்கடி பேசுறாங்க?
யாக்கோபு 2:21 26 வரைக்கும் எப்படி அவர் பூரணப்பட்டார். விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, அவர் கிரியும் உடையவராயிருந்து அதன் மூலமாக பூரணப்பட்டார் என்று நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். ரோமர் 4:18-24 வரைக்கும் அதை சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்றாருங்க? அது 23ஆம் வசனம். அநேக முறை நீங்க கேட்டிருக்கீங்க. 23ஆம் வசனம் மட்டும் சொல்றேன். 23, 22, 23. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் 24ஆம் வசனத்துல அப்படியே நடக்கும்ன்றார். படிக்கணுமா வேண்டாமா? நீங்க இப்ப சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் தம்முடைய இஸ்ரவேலிடத்தில் பிதாக்களிடத்திலும் ஆபிரகாம் தொடங்கி மோசே கொடுத்த உடன்படிக்கை ராஜாக்கள் வரை பேசி வருகிற காரண காரியம் என்னன்னு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? அவங்க கை கொள்ளாமலே போனாங்க. அவங்க நீங்க துரோகிகளா இருந்தீங்க, பாதகரா இருந்தீங்க, கொலை செஞ்சீங்க, நீங்க யாரை துன்பப்படுத்தாம இருந்தீங்க, யாருக்கு எதிர்த்து நிக்காம இருந்தீங்கன்னு சொல்லிட்டே வராரு. அப்படியானா அது எதுக்கு தான் கொடுத்தாரு? எது வரைக்கும் தான் கொடுத்தாரு? கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னு கேட்கிறார். தெளிவான கேள்வி. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. யாருக்கு விதிக்கப்பட்டது? யாருக்கு விதிக்கப்படல? நீதிமானுக்கு விதிக்கப்படாம 1 தீமோத்தேயு 1:9-10 அக்கிரமம் செய்யும் போதும், அடங்காம இருக்கும் போதும், பக்தி இல்லாமல் இருக்கும் போதும், பாவிகளா இருக்கும் போதும், அசுத்தமா இருக்கும் போதும், சீர்கட்டவங்களா இருக்கும் போதும், தாய் தகப்பனை அடிக்கிறவங்களா இருக்கும் போதும், கொலை செய்யும் போதும், வேசிக்கலரும் ஆண் புணர்ச்சி செய்யும் போதும், மனுஷரை திருடங்களா இருக்கும் போதும், பொய் சொல்லும் போதும், பொய்யான இடுகிறவர்களுக்கு தான் இது என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்ப இது யார்கிட்ட கொண்டு போய் விட்டது? கலாத்தியர் 3:24-25. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இன்று இந்த நியாயப்பிரமாணத்தை நாம கடைபிடிச்சு, அதாவது திஷ்டாந்தங்களோ எச்சரிக்கைகளோ வைத்துக் கொள்ளாம, அதுக்கு சொல்லாம இதை சட்டமா, இப்ப 10ல் ஒரு பாகம் நீங்க கொடுக்கணும், சட்டமா இசைக்கருவி வாசிக்கணும், நியாயப்பிரமாணத்தில் உள்ள பண்டிகைகளை கொண்டாடணும், இது மாதிரி அனுசரிச்சா அதனால யாராவது நீதிமானாக முடியுமா? கலாத்தியர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. அன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு நீதிமானாக்கப்படுவது இல்லை. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டதில்லையே, இல்லை படுவது இல்லை. நியாயப்பிரமாணம் கீழ்பற்றிருக்க யாவருக்கும் சொல்றாரு. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து பின்பற்றணும் அப்படின்னா மரித்து போனதை யாராவது பின்பற்றுவாங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. விபசாரம் சொல்றாரு. அப்ப அடிமையானதும் மகனையும் புறம்பே தள்ளும்படி கேட்கிறார். கலாத்தியர் 4:21-29 வரைக்கும், 30-31 வரைக்கும் கூட சேர்த்து. அப்போ நிறைவேறப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை இன்று கட்டளையாக பின்பற்றினா அப்படிப்பட்டவங்களுக்கு கிடைப்பது என்ன? அவங்களுக்கு ஒரு தேவன் என்ன சொல்றாருங்க? கலாத்தியர் 3:12-13. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க அப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு கட்டளையும் சொல்றார். கலாத்தியர் 5:3. மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான்
என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சரி, நியாயப்பிரமாணத்தில் சில பிரமாணங்களை எடுத்துக்கிறேன், அது தேவனுக்கு நீதியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதை பற்றி என்ன சொல்றாரு? கலாத்தியர் 5:4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, நமக்கு இல்லை. நாம நியாயப்பிரமாணத்தினால தீர்க்கப்பட மாட்டோம். கண்டிப்பா புறஜாதிகளாகிய நாமோ நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களினாலே தீர்ப்பு செய்ய மாட்டோம். யாரு செய்யப்படுவாங்க? ரோமர் 3:19, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் உட்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி சொல்றாரா? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நாம அதை போய் கடைபிடிக்கணும். பாருங்க, என்ன நோக்கத்திற்காக படிக்கும்படி சொல்றாரோ, என்ன நோக்கத்திற்காக எச்சரிக்கை சொல்றாரோ, என்ன நோக்கத்திற்காக திஷ்டாந்தமா பார்க்க சொல்றாரோ அதை பார்ப்போம். அதை விட்டு இந்த சட்டங்களை பின்பற்றினா தேவன் உங்களை குற்றப்படுத்துவாரா? இல்லையே. அப்ப ஏன் இந்த இசைக்கருவிகளை வாசித்து மக்கள் விட முடியாம சாவுறாங்க? கடந்து அவங்க மாம்சம் பாருங்க. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாம பாவம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க எப்படி? ரோமர் 2:12 எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அது அவங்க யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு செல்லுபடியாகும். இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் என்று ஆஸ்வதிக்கப்படுவாங்களா? கலாத்தியர் 3:10, சபிக்கப்பட்டவர்கள். தேவனிடத்தில் நீதிமானாக முடியுமா? கலாத்தியர் 3:20, 28, 2:16 இல்லை, நீதிமானாக முடியாது. அப்ப இரண்டையுமே பின்பற்றினால் என்னவென்று நீங்க ஒரு வேளை கேட்கலாம். இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பிரதர், அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 2 பிரமாணத்தையும் பின்பற்றினா நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. முன்னமே சொல்லிட்டேன், அவங்களுக்கு பேரு விபச்சாரம். இன்னொரு புருஷனுக்கு வாக்குப்பட்ட பிற்பாடு அதை கடைபிடித்தா அவங்க விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம் செய்யறாங்க. கண்டிப்பாக திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள்ள செல்லக்கூடாது. கலாத்தியர் 5:4 வரைக்கும் சொல்லுது இல்லையா? இப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான பிரமாணங்களை நாம பின்பற்றுவோமாக. இப்படி 2:4 அற்புதம், அடையாளம், பலவிதமான பலத்த செய்கைகள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்கள்ல தேவன் சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? யோவான் 8:32 சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியம் தான் விடுதலையாக்கும். கிறிஸ்துவின் உபதேசம் தான் ஒருவனை சுத்தமாக்கும். யோவான் 17:17. அதனால 2 பிரமாணத்தை பின்பற்ற முடியாது. ஒருத்தர் 2 மனைவி வச்சுக்க முடியாது. ஒரே நேரத்தில் 2 பிரமாண நடைமுறையும் எடுக்க முடியாது. அது ஆவிக்குரிய விபச்சாரம். அப்போ புதிய பிரமாணத்தை நான் பின்பற்றுவேன், பழைய பிரமாணத்தை பின்பற்றுவேன்னா விபச்சாரத்துக்காரங்க எங்கே போவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்றார். அப்படியானா நியாயப்பிரமாணம் நமக்கு இருக்கணுமா, இல்லை படிக்கணுமா, திஷ்டாந்தமாக வச்சுக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா, அதை கை கொள்ளணுமா? என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே செய்வோமா? அப்போ கிழிச்சு போட்டுடலாமா? மறைச்சு வச்சிடலாமா? உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காரு அவரு, மறைச்சு வச்சிருங்க, கிழிச்சு போட்டுருங்க, அதில் வேண்டாம், அதை எடுத்துருங்க, அதை வாசிக்க வேணாம் சொல்லியிருக்காரா? அவர் சொல்லாததை நீங்க ஏன் சகோதரனை கேள்வி கேட்குறீங்க? அப்படி கேள்வி நம்ம அறியாமைக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கோருவோம். நம்முடைய அறியாமையான காரியங்களுக்காக மன்னிப்பு கோருவது தான் மிக சிறந்த காரியமா இருக்கும். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் நிறைவேறின போதும் கூட இயேசுவானவர் அவைகளை பயன்படுத்தியிருக்கிறார், ஆவியானவர் பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறாரோ அந்த அர்த்தத்தோடு நாங்களும் பயன்படுத்த எங்களுக்கு ஞானம் உள்ளவனான
இருதயத்தை தார். பிதாவே, எச்சரிக்கைகளும் திருஷ்டாந்தங்களுமாக பயன்படுத்த சொல்லப்படுகிறது. நாங்களும் அவ்வாறே வாசிக்க எங்களுக்கு துணை செய்யும். நீதியுள்ள பிதாவே, அவர் எங்களுக்கு சொல்லாத ஒன்றை பேசாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்று நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ விரும்புகிற மக்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தார்கள். கிரியைக்காரர் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டவர் என்று சொல்லுகிறது. ஆகவே பயமடைந்து நாங்கள் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எதற்காக வாசிக்கும்படி போதிக்கும்படி சொல்லுகிறதோ அதை தவிர வேறொன்றும் செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறபடியினால் இன்று நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனிதனும் நீதிமானாக முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதை புறம்பே தள்ளிவிட எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, அதை பின்பற்றுவதிலே எங்களுக்கு புறம்பே தள்ள உதவி செய்யும். பிதாவினுடைய வார்த்தைகளை அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கிற பொழுது நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம். நாங்கள் எந்த பிரமாணத்தின் கீழ் வாழ்கிறோமோ அந்த பிரமாணத்தினாலே தீர்ப்பிடப்படுகிறோம். தயவு கூர்ந்து நாங்கள் எதற்கு கீழ்ப்படிய கடன்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 பிரமாணத்தையும் கீழ்ப்படிய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே தயவு கூர்ந்து கருத்தோடு கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.